அனைவருக்கும் வணக்கம். இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா நம்ம தொடர்ந்து பித்தளை மற்றும் வெண்கல பொருட்கள் தொடர்ந்து அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி உள்ள சில பொருட்களை இந்த வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் வாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரேரான பொருள் நம்மள்கிட்ட கிடச்சிருக்கு. எல்லோரும் அவளோட கேட்டுட்டு இருந்த இந்த பருப்புருளி மற்றும் நிறைய பொருட்கள் கிடச்சிருக்கு. ஸோ அந்த வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் வாங்க. நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது அம்மனுடைய விளக்கு. அம்மனுடைய திருவுருவம் வந்து திருவாச்சி வடிவமைச்சு அதில் பார்த்திங்கன்னா ஒரு விளக்கு இருக்கும். இது 100 ml பிடிக்கும். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாம்பார் அந்த மாதிரி வைக்கக்கூடிய பருப்பு உருளி. இதோட கெப்பாசிட்டி ஒரு 2 லிட்டர் பிடிக்குங்க. இதோட கெப்பாசிட்டி பியூர் பிராண்ட்ஸு, பாலிஷ் பண்ணியிருக்கு. அடுத்தது நீங்கள் ஸ்க்ரீனில் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா வட்டி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, சுத்தமான வெண்கலம். இதுதான் வந்து நம்ம முதன்மையான வெண்கலம். நம்ம வந்து சைடில் பயன்படுத்தக்கூடிய தூய்மையான வெண்கலங்கிறது இந்த முறி வெண்கலம் தாங்க. இது வந்து மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணலாம். ஃப்ரூட் பவுலாக யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா இதில் ரைஸ் போட்டு சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது ரைஸ் இதில் நிறைய நம்ம ஸ்டோர் பண்ணிவிட்டு எடுத்து பரிமாறுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது பாருங்கள், இவ்வளோ ஆழமாக இருக்கிறனால இதில் பார்த்திங்கன்னா நம்ம குழம்பு அந்த மாதிரி எதுனா இதில் ஊற்றி வச்சுட்டு அதை சர்வ் பண்ணுறது கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது ஏன் இவ்வளோ லென்த்தாக இருக்குன்னா, அப்போ பார்த்திங்கன்னா எல்லாருமே பழைய சோறு தான் சாப்பிடுவாங்க. லாஸ்ட் வீடியோக்குள்ளே நான் சொல்லியிருந்தேன். ஸோ அப்படி சாப்பிடும்போது கீழே சிந்தாமல் இருக்கிறதுக்காக தான் இது வந்து இவ்வளோ குழிவாக இருக்குது. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம காரைக்குடி படி. இந்த படியில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே இந்த மாதிரி நகாஸ் ஒர்க் பண்ணியிருப்பாங்க பாருங்கள். ஃபுல்லாகவே இந்த மாதிரி நகாஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல கண்டிஷனில் இது இருக்குது. உள்ளேயும் பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது, நல்ல கண்டிஷனாக இருக்குது இது. அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம சின்ன படி. இங்கே பாருங்கள், குட்டி படி. இது 100 கிராம் பிடிக்கும் இந்த படி. இது பார்த்திங்கன்னா பியூர் வெண்கல படி. இதில் இன்னொன்று டிசைன் இருக்குது, வேறு டிசைன் நம்மள்கிட்ட இருக்குது. இது அதிலே வேறு டிசைன் உள்ள படி. இதெல்லாம் பார்த்திங்கன்னா பியூர் வெண்கலம். இதுக்கு அடுத்தது பெரிய சைஸ் படி. நம்மள்கிட்ட கிடைக்கும் இல்லையா, அந்த மாதிரி பெரிய சைஸ் படி. இது பார்த்திங்கன்னா பியூர் பிராண்ட்ஸு தான். இது வந்து பிரான்ஸில் உள்ள ஊதுபத்தி ஸ்டாண்டு. இது பாருங்கள், இந்த இடத்துல ஆமை வடிவத்தில் இருக்குது பாருங்கள். இது ஆமை. அந்த ஆமையிலே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நகாஸ் ஒர்க் பண்ணி இதில் ஊதுபத்தி நம்ம சொருகி வச்சுக்கலாம். இது பார்த்திங்கன்னா வெண்கலத்தால் செய்யப்பட்டது, தூய்மையான வெண்கலத்தில் செய்யப்பட்டது. உருக்கி வார்த்துருக்காங்க, வார்ப்பு இது. இது பாருங்கள், இது வந்து அந்த காலத்தில் வந்து காயின்ஸ் சேகரிக்கிறதுக்கும் தங்கத்தை சேமித்து வைக்கிறதுக்கும் பயன்படுத்தப்பட்ட பெட்டி இது. இங்கே பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 100-150 ஆண்டுகள் பழமையானது இது. இதுக்குள்ளே காயின் சேகரித்து வச்சுருப்பாங்க. தங்க காசு, அந்த மாதிரி காசு, வெள்ளி காசு, அதெல்லாம் இதில் வந்து சேகரித்து வச்சுருப்பாங்க. இது பார்த்திங்கன்னா இதுவும் பிராண்ட்ஸு தான். இது ஒரு சின்ன வாத்து இருக்குது. அந்த வாத்துக்கு மேலே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொடை வச்சு செட் பண்ணியிருக்காங்க. சும்மா நம்ம ஷோகேஸில் வைக்கக்கூடியது தான், பிராண்ட்ஸ் இது. இது வந்து சின்ன விளக்கு. இது பார்த்திங்கன்னா பித்தளை விளக்குலேயே ரொம்ப சின்ன விளக்கு. ஒரு 100 ml தான் எண்ணெய் பிடிக்கும். இதில் நார்மலாக நம்ம விளக்குக்கு ஏற்றுற எண்ணெய் இதில் ஊற்றி ஒரு திரி போட்டு நம்ம ஏற்றலாம். க்யூட்டாக அழகாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ ஒரு கேண்டில் டின்னர் அந்த மாதிரி சாப்பிடுவோம் இல்லையா, அந்த மாதிரி கேண்டில் ஏற்றுறதுக்கு இந்த சின்ன விளக்கு வச்சுருந்தீங்கன்னா அழகாக எரியும். இது என்னென்னா நம்ம கண்ணாடி பெட்டி. இதில் நம்ம மூக்கு கண்ணாடி வைக்கிறதுக்கு பழைய காலத்தில் பித்தளையில் பயன்படுத்தியிருக்காங்க. கண்ணாடி வைக்கக்கூடிய கண்ணாடி பெட்டி. இது காது வைத்த பாத்திரம். இங்கே பாருங்கள், இது கிட்டத்தட்ட ஒரு 1/2 லிட்டர் பிடிக்குங்க. கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 1/2 லிட்டர் பிடிக்கும். இந்த மாதிரி 2 பக்கமும் காது வச்சுருக்கோம். இதை நம்ம பாலிஷ் பண்ணிக்கலாம். பாலிஷ் பண்ணாமல் இருக்க நம்ம பாலிஷ் பண்ணிக்கலாம். பியூர் பிராண்ட்ஸ் தான் அது. இது யானை. யானையில் மேலே பார்த்திங்கன்னா ஊதுபத்தி சொருகிற மாதிரி வரும். இது மேலே அகர்பத்தி சொருகிறது. இதில் நம்ம வந்து அகர்பத்தி சொருகிற மாதிரி செட் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஓல்டு தான். இது தண்ணி அந்த காலத்தில் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னாடிலாம் வாட்டர் பாட்டில் கிடையாது. ஸோ தண்ணி, பால் அதெல்லாம் இதுக்குள்ளே தான் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 லிட்டர் பிடிக்கும் இது தண்ணி. இது மரம் பாருங்கள், ஃபுல்லாக ஹேண்ட்மேடு தான். உள்ளே நல்லா க்ளீன்டு கண்டிஷனில் இருக்குது, நல்ல கண்டிஷனில் இருக்குது.
இது என்னென்னா நம்ம பண்டைய காலத்தில் பயன்படுத்தக்கூடிய சாம்பார், ரசம் அதெல்லாம் எடுத்து நம்ம பரிமாறுவோம் இல்லையா, அந்த மாதிரி பரிமாறுறதுக்கு பயன்படுத்தக்கூடிய பொருள் இது. இங்கே பாருங்கள், உள்ளே வந்து டின் கோட் பண்ணியிருக்காங்க. சுத்தமான வெள்ளியம் பூசி நல்ல கண்டிஷனில் இருக்குது. ரொம்ப சாலிட் பீஸாக இருக்குது பாருங்கள். ரொம்ப அழுத்தமான கூடிய பித்தளை தான் இது. பார்த்திங்கன்னா பித்தளை. இதிலே பெரிய சைஸ் இருக்குது. அது பார்த்திங்கன்னா ஒரு 3-3.5 லிட்டருக்கு மேலே பிடிக்கும். இங்கே பாருங்கள், ஒரு 50 பேர் உட்கார வச்சு பரிமாறும் போது நம்ம இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். சில பேர் என்னென்னா இதை செடி வைக்கிறதுக்கு பயன்படுத்துகிறாங்க. மேலே ஹேங்கிங் பண்ணி தொங்க விட்டு இதுலேருந்து மணி பிளான்ட் தொங்க விட்டுருக்காங்க. நான் பார்த்தேன் ஒரு 2-3 இடத்துல. ஸோ அந்த மாதிரி பர்பஸுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சர்வ் பண்ணுற பர்பஸ்க்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனால் இதெல்லாம் ரேரு. இந்த மாதிரி வந்து குட் கண்டிஷனில் கிடைக்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப ரேர் தான். இது வந்து 6 இன்ச்சு இருக்குங்க. இது என்னென்னா நம்ம கொழுக்கட்டை வைக்கிற தட்டு. அது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இது 6 இன்ச்சில் இருக்குது. ஈயை நம்ம பூசிக்கணும். இது பார்த்திங்கன்னா 9.5 இன்ச்சு இருக்குது. இதுவுமே நம்ம ஈயம் பூசிக்கணும். ரெண்டுமே கொழுக்கட்டை வைக்கக்கூடிய தட்டு தான் அது. அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வாளி. இங்கே பாருங்கள், கோயில்களில் வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்தக்கூடிய புளிசாத வாளி, சுவாமிக்கு பிரசாதம் எடுத்துகிட்டு போகக்கூடிய வாளி. இது வீடுங்கள்லையும் பயன்படுத்தினாங்க. யாருன்னா நகரத்தார் வந்து இந்த மாதிரி தான் பயன்படுத்துவாங்க. காரைக்குடி பக்கம், புதுக்கோட்டை அந்த மாதிரி ஏரியாவில் இருக்கிறவங்கலாம் இந்த மாதிரி தான் பயன்படுத்துவாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா கும்பகோணத்தில் அக்ரகாரத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பயன்படுத்துவாங்க. அந்த மாதிரி குமிழ் வச்சுருக்கும். இது பார்த்து ஈஸியாக துறக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதோட இது நல்லா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. அதனால தான் அதை பயன்படுத்தினாங்க. உள்ள டின் சுமாராக தான் இருக்குது. நம்ம டின் பூசிக்கணும். இது ஒரு 1.5 லிட்டர் பிடிக்கக்கூடிய நம்ம வந்து உருளின்னு சொல்லுவாங்க இது ஒரு 1.5 லிட்டர் பிடிக்கக்கூடிய சுத்தமான வெங்கலத்தில் செய்யப்பட்ட உருளி அது. இது நம்ம பால் காய்ச்சறதுக்கும் வச்சுக்கலாம். பார்த்திங்கன்னா வீட்டில் 1.5 லிட்டர் கெப்பாசிட்டினா நம்ம ஒரு 1/2 லிட்டர்லேருந்து 3/4 லிட்டர் பால் காய்ச்சறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சமையல் சாம்பார் செய்கிறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதை. அடுத்தது பால்வாளி. இந்த பால்வாளி பார்த்திங்கன்னா பெரிய வாளி வந்து ஒரு 3 லிட்டர் பிடிக்கும். அதே மாதிரி சின்ன வாளி இதே மாதிரி இன்னொன்று இருக்குது. அது பார்த்திங்கன்னா ஒரு 2.5 லிட்டர் பிடிக்கும். நல்ல கண்டிஷனில் இருக்குது. எந்த விதமான நசுங்கள் எதுவுமே கிடையாது. சாலிட் பீஸாக இருக்குது. அது பார்த்திங்கன்னா நல்ல கண்டிஷனில் இருக்குது பாருங்கள் பால்வாளி. அடுத்தது பார்த்திங்கன்னா இது பருப்புருளி. இது பார்த்திங்கன்னா ஒரு 2 லிட்டர் தண்ணி பிடிக்குது இந்த பருப்புருளி. இது பார்த்திங்கன்னா வெள்ளை கலர் வெங்கலம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த வெள்ளை வெங்கலத்தால் செஞ்சுருக்கு. நல்ல கண்டிஷனில் இருக்குது. டிசைன் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். இது என்னென்னு பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த பாலாடை என்று சொல்லக்கூடிய சங்கு அது. இது பாருங்கள், பெருங்காயம் கட் பண்ணுறது. மன்னிச்சுக்கோங்க, பாக்கு வெட்டுறது. இப்போ எல்லாருமே பெருங்காயம் கட் பண்ணுறதுனால எனக்கும் வாயில் பெருங்காயம் கட் பண்ணுறதுன்னு வந்துருச்சு. பண்டைய காலத்தில் இதில் பார்த்திங்கன்னா அந்த கொட்டைப்பாக்கு இருக்கும்ல, அந்த கொட்டைப்பாக்கை வந்து நறுக்கிறதுக்காக யூஸ் பண்ணாங்க மக்கள். வெற்றிலை தாம்பூலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற பாக்கு மாதிரி கிடைக்காது. அப்போல்லாம் பார்த்திங்கன்னா அந்த கொட்டைப்பாக்கு தான் இருக்கும். ஸோ அதை நறுக்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணாங்க. இப்போ எல்லாருமே அது பெருங்காயம் கட் பண்ணுறது வச்சுருக்கறனால எனக்குமே அது பெருங்காயம் கட் பண்ணுறதுன்னு வந்துருச்சு. இது வந்து வெங்கல முறிக்கரண்டி. நம்ம பொங்கல் அந்த மாதிரி ஏதாவது கிண்டுறதுக்கு பயன்படுத்தக்கூடிய முறிக்கரண்டி அப்படின்னு போட்டால் நம்ம பொருள் வந்து முறியாது. அதாவது சாம்பார், புளி இதெல்லாம் போட்டு செய்வோம் இல்லையா, அப்போ அந்த ஆசிட் தன்மை அதிகமாக இருக்கிறனால அந்த அதாவது சாதாரண பித்தளையோடு அது போய் ரியாக்ட் பண்ணிடும். ஸோ அப்படி இந்த முறிக்கரண்டி யூஸ் பண்ணும்போது அந்த மாதிரி ரியாக்ட் பண்ணாது. அந்த அமிலத்தன்மை வந்து மாறாமல் இருக்கும். இது வந்து நம்ம தோசை எடுக்கிற தோசை திருப்பி. இது சாரணி. வடை அந்த மாதிரி ஏதாவது பொரிச்சு எடுக்கக்கூடிய சாரணி. இதெல்லாம் ரேர் தாங்க. இதெல்லாம் கிடைக்காது ரொம்ப. நான் ஒரு 75 வீடியோ போட்டிருக்கேன். அந்த 75 வீடியோவில் இது வரைக்கும் ஒரு 2 வாட்டி தான் அது கிடச்சிருக்கு. இது பார்த்திங்கன்னா வெங்கடாஜலபதி வார்ப்பு தான். பின்பக்கம் பார்த்திங்கன்னா ப்ளைனாக தான் இருக்கும். இது நம்ம எண்ணெய் ஊற்றி வைக்கக்கூடிய எண்ணெய் கலையும் ஆயில் பாட்டு. அதிலே சின்னது இது டீ வடிகட்டுற டீ வடிகட்டி. இது பார்த்திங்கன்னா இந்த போரஸ் வந்து ரொம்ப ஸ்மாலாக இருக்குது. ஸோ வந்து டீ வந்து இது பண்ணிங்கனாலும் கீழே இறங்காது. ஸோ பயப்பட வேண்டியதில்லை அந்த டீ தூள் உள்ளே போயிடுமோன்னு. அந்த பருப்புருளி அது சின்ன உருளி. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 லிட்டர் தண்ணி பிடிக்குது. நல்ல கண்டிஷனில் இருக்குது. அடுத்தது வெற்றிலை தாம்பால தட்டு. அதாவது ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் அந்த மாதிரி வந்துச்சுன்னா டேபிளில் இதை வச்சுட்டு இதில் பார்த்திங்கன்னா வரிசையாக வெற்றிலையை அடக்கி வச்சுருவாங்க. அப்படியே அடக்கி வச்சுருவாங்க. பார்க்க நல்லாயிருக்கும். அதில் பார்த்திங்கன்னா பாக்கு வச்சுருப்பாங்க, நடுப்புற கொட்டை பாக்கு.
ஸோ அந்த காலத்தில் இது பயன்படுத்தினாங்க. அந்த பானை இருக்குது பாருங்கள், அந்த பானை பார்த்திங்கன்னா ஒரு 3/4 கிலோ வெடிக்கும். அது வரைக்கும் பார்த்திங்களா அந்த பானை, அது வந்து ஒரு 3/4 படி வெடிக்கும். அரைப்படியிலேருந்து ஒரு 3/4 படி வெடிக்கக்கூடிய பானை நல்ல கண்டிஷனில் இருக்குது. இது பார்த்திங்கன்னா ரெகுலர் யூஸ்க்கு வச்சுக்கலாம். சாதம் வடிக்க பொங்கலப்போ பயன்படுத்தணும்னு இல்லை, நார்மலாக ஒரு 3-4 பேர் வீட்டில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இதை வச்சுக்கலாம். அதுக்கு உள்ள மேட்சாக ஒரு வடித்தட்டும் இருக்குது. ஸோ வடிக்கிறதுக்கு வடித்தட்டோடு நம்ம வச்சுக்கலாம், ரெகுலராகவே பயன்படுத்தலாம். அதே மாதிரி வெண்கல மாட விளக்கு பாருங்கள், பியூர் வெண்கலத்தில் உள்ள மாட விளக்கு. இது ஒரு 100 ml எண்ணெய் பிடிக்கும், நல்ல கண்டிஷனில் இருக்குது. ஸோ இன்றைக்கி உள்ள பொருட்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் 1 by 1 நான் சொல்லியிருப்பேன். இந்த பொருட்கள் உங்களுக்கு ஏதேனும் தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் சென்ட் பண்ணுங்கள். மறக்காமல் புதுசாக பார்க்குறவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்யூச்சரில் வர வீடியோ அப்டேஷன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ மறக்காமல் அந்த நோட்டிஃபிகேஷன் ஐக்கானையும் லிங்க் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.